அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ரொம்பவும் சிறந்த நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக இந்த 10 நாளில் நாம் நிறைய நன்மைகள் செய்யணும், நிறைய நல்ல விஷயங்கள், குரான், தொழுகை, இபாதத், திக்ர், இந்த மாதிரி நிறைய இபாதத்தான விஷயங்கள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா இத்தனை 20 நாளை கட்டியும் இந்த 10 நாளுக்கு இன்னும் நல்ல ஸ்பெஷல் இருக்குது. அதுக்கு நல்ல ஒரு வெகுமதி நமக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் லைலத்துல் கதர் ரொம்பவும் சிறந்த நாள், சிறந்த இரவு. லைலத்துல் கதர் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் அந்த ஒரு இரவு தான். அந்த ஒரு இரவு ஒற்றைப்படையில் வரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளை கூட கைவிடாமல் இப்போலேருந்தே இந்த அமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அந்த நாளை அடையும் பொழுது உங்களுக்கு அதற்கான வெகுமதி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் என்ன துவா கேட்டாலும் அந்த துவா நிராகரிக்காமல் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ஆலிம்களால் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி, இந்த 10 நாளை அதுக்கான நாளாக யோசித்து நிறைய நல்ல அமல்களை செஞ்சு நிறைய இபாதத்தில் ஈடுபட்டு நம்மளுடைய இம்மை வாழ்க்கையும் சரி மறுமை வாழ்க்கையும் சரி செழிப்பானதாக ஆக்கிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பெற்றோருடைய பாவங்கள், ஏன்னா நம்ம கேட்குற துவா தான் நம்மளுடைய பெற்றவங்களுக்கு அங்கீகரிக்கப்படுது. அவங்க செஞ்ச நல்ல அமல்களோட நல்ல சாலிஹான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த அடிப்படையில் நம்மளுடைய பெற்றோர்களுக்காகவும் நம்ம சேர்த்து துவா கேட்கணும். அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கான். கூடுதலாக நம்ம இந்த உலக ரீதியாக என்ன தேவைகள் கேட்டாலும் சரி, அந்த தேவைகளை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அந்த அமல்கள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அமல் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அமலை நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்யுங்க. பொதுவாக தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். துவாக்கள் நிச்சயம் மறுக்காமல் அங்கீகரிக்கப்படும். கேட்குறத உடனே அல்லாஹ் தஆலா இந்தா அப்படின்னு கொடுத்துருவான். அப்படிப்பட்ட சிறந்த நேரம் அப்படின்னா தஹஜ்ஜுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் 2 ரக்காத் நஃபீல் தொழுவுங்க. எந்த மாதிரி வேணாலும் உங்களோட தேவைகளுக்காக நியத்து வச்சு நஃபீல் 2 ரக்காத் தொழுவுங்க. முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் 7 முறை சூரா இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த சூறாவை 7 முறை ஓதுங்க. ஓதிட்டு அந்த ஒரு ரக்காத்தை நிறைவுபடுத்துங்க. திருப்பி அடுத்த ரக்காத்துக்கு சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் திருப்பியும் 7 முறை சூரா இக்லாஸை ஓதுங்க. ஓதி அந்த 2 ரக்காத்தை நீங்கள் முழுமைப்படுத்திடுங்க. ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் யாரிடமும் பேசாமல் அதே அமர்விலேயே இந்த ஒரு துவாவை 70 முறை ஓதுங்க. ரொம்ப சின்ன ஒரு துவா தான். அந்த துவா என்ன அப்படின்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹ். ரொம்பவும் சின்ன ஒரு வார்த்தை தான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான திருநாமம் இருக்கு. ஹய்யும் கையூம், யா ஹய்யூ யா கையூம் அப்படிங்கிற இந்த 2 அற்புதமான அல்லாஹுடைய இஸ்மு, அல்லாஹுடைய திருநாமம், அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல முறை வெற்றி அடைந்திருக்காங்க. அவங்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவங்களுக்கு தோல்வி ஏற்படாமல் வெற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தான். அதற்கான ஹதீஸ்கள் கூட இருக்குது. பத்ரு போர் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த நேரம் பத்ரு போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக துவா கேட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் கம்மி, எதிரிகள் படைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக துவா கேட்டாங்க. அந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கு. சஹீஹான ஹதீஸ் தான் அது. அந்த அடிப்படையில் இந்த அற்புதமான வார்த்தையில் இந்த அல்லாஹுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி முதல் வார்த்தை என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அஸ்தோஃபிருல்லாஹ் அப்படிங்கும் பொழுதே என்ன அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அல்லாஹை நம்ம புகழவும் செஞ்சுருக்கோம், மேலும் அல்லாஹிடம் நம்மளோட பாவ மன்னிப்பையும் கேட்குறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு துவாவை நீங்கள் அதே அமர்விலேயே அப்படியே 70 முறை ஓதிட்டு அப்படியே சஜதால துவா கேட்டுறாங்க. என்ன துவா வேணாலும் கேளுங்க. அது எவ்வளோ பெரிய துவாவா வேணா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான துவாவா இருந்தாலும் சரி, நிச்சயமா அல்லாஹாலா அங்கீகரித்துக் கொள்வான். இதை மறுக்காம என்ன கேட்டாலும் அல்லாஹாலா கொடுப்பான். மேலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, உங்களுடைய தேவைகள் நிறைவேறுதுன்னா வேற என்ன வேணும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டாலே நமக்கு எல்லாமே நம்ம காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு அற்புதமான அமலடைங்க. ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. 10 நாட்கள் அப்படிங்கும் பொழுது, ஒற்றைப்படை அப்படிங்கும் பொழுது 21, 23, 25, 27, 29 வருது. இதில் எந்த நேரம் கரெக்டுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ நம்ம எல்லா நாளும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அல்லாஹாலா நிச்சயமாக நம்ம என் அடியா என்கிட்ட ரொம்ப நெருங்கி வரான். அதுவும் தஹஜ்ஜுடைய நேரம் சிறந்த நேரம் இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருங்க. கண்கூட உங்களால் பலனை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ரொம்ப அற்புதமான அமல் இது. இதை யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அடுத்து கூடுதலான அமல் இருக்குது, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு உதவி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.